ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சனிக்கிழமை எபிசோடு நான் போடலை. கொஞ்சம் ஃபேமிலியோடு வெளியில் போயிட்டேன், சரிங்களா? அது இல்லாமல் சனிக்கிழமை எபிசோடு போட்டால் யாருமே பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க ரிவ்யூ பண்ணுறத. அதனால் எனக்கு அது அப்புறம் ப்ரோமோலாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஒரு நாள் ஃப்ரீயாக விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால் சரி அப்படின்ட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் வேறு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் அக்கா தயவுசெய்து போடுங்க, ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன், மண்டே வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இப்போ வந்து நான் அதாவது சனிக்கிழமை எபிசோடு ப்ளஸ் இன்றைக்கி எபிசோடு ரெண்டையுமே சேர்த்து வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ சனிக்கிழமை என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சின்னதாக சொல்லிவிட்டு அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிடலாம். அதில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸை நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அப்புறம் இன்றைக்கான எபிசோடு, ஓகேவா? ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது மனோ வந்து காணோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா, ஆதி தான் வந்து நான் ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன், எப்படியும் ஒரு பிரச்சனை வரும், அதை வந்து பாரதினால் சமாளிக்கவே முடியாது, கண்டிப்பாக ஆதி தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவார் நான் பேசியிருந்தேன். எத்தனை பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்கன்னு தெரியல. ரிவ்யூ கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். ஆனால் அதே மாதிரியே நடந்துச்சா? கடைசியில் ஆதி தானே வந்து காப்பாற்றினா மனோவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பாரதிக்கு வந்து மித்ரா பற்றின உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதிக்கு தெரியறது அவ்வளோ முக்கியம் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக ஆதிக்கு வந்து மித்ராவை பற்றின உண்மை வந்து கூடிய சீக்கிரம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக நல்லாவே தெரியுது, பார்க்கலாம். ஸோ இதுதான் சனிக்கிழமை நடந்த எபிசோடு நினைக்கிறேன். இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? அதாவது நிஷா வந்து மனோவை வந்து கொல்ல நினைக்கிறா. அப்போ வந்து மனோ வந்து தப்பிச்சு போகையில் பாரதி கூப்பிட்ட உடனே பாதியிலே ஃபோன் கட் ஆகுது. மறுபடியும் அவனை துரத்திட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை அந்த பதட்டத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆதி வர்றாரு. ஆதி வந்தோடனே என்ன ஆச்சு பாரதின்னு கேட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி 2 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா, மனோ வந்து நம்ம ஆதி வந்து சில ரவுடியை துரத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, நிஷா வந்து மித்ராவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு, அவன் தப்பிச்சிட்டான்னு சொல்லி அப்புறம் அவள் அங்கே நேரில் வர்றா. நேரில் 2 பேர் பேசுகிறத நம்ம பாரதி, அதாவது இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, பாரதியை கார்லேயே உட்கார வச்சுட்டு ஆதி போய் நான் போய் மனம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு உள்ளே போகிறாப்புல. நம்ம மித்ரா வந்து அதே வழியிலேயே காரில் வந்து இறங்கி உள்ளே போய் நிஷாட்ட பேசுகிறது எல்லாத்தையும், எதுக்கு மித்ரா இங்கே வர்றா அப்படின்னு சொல்லி பாரதிக்கு டவுட் ஆகி உள்ளே போய் பார்த்தா 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை இவன் வீடியோ எடுத்துடுறா. வீடியோ எடுத்துகிட்டு காருக்குள்ள வந்து ஒரே அழுக, அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரே அழுகிறான். அதுக்கப்புறம் மனோவை காப்பாற்றி ஆதி கூட்டிகிட்டு வர்றாரு. இதுதான் வந்து சனிக்கிழமை நடந்தது. ஏதாவது நான் தப்பாக ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிவ்யூ பண்ணிடுறேன். அதாவது வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதாவது நிஷா கால் பண்ணியிருப்பா இல்லைங்களா மித்ராக்கு, அப்போ பாரதி அங்கே இருக்காளான்னு பாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருப்பாள். இவள் எல்லாத்தையும் பார்ப்பா, காரு வந்து இல்லைன்னு தெரியும், கார் நம்பரும் அவளுக்கு தெரியும் மித்ராக்கு. அப்போ கார் இல்லைங்கிறது தெரியும். சரி, அப்போ அவள் இல்லையாட்டிருக்கு, நீ கிளம்பி வா அப்படிங்கிறான். கிளம்பி வரும்போது அவ்வளோ பெரிய கார் அங்கே நிற்கிது. அந்த லைட் வெல்ஸில் கூட நம்பர் போர்டு கூட தெரியாது, ஆதி கார் இங்கே நிற்கிது. அப்போ பாரதி இங்கே தான் இருப்பான்னு சொல்லி அந்த மூளை கூடயே மித்ராவுக்கு வேலை செய்யலை. டம்மி வில்லி மித்ரா வந்து டம்மி வில்லி, லூசு வில்லி, சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, அந்த நம்பர் பிளேட்டை பார்க்கல. அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பி பார்ப்பாலாமா, காருக்குள்ளே பாரதி உட்காந்துருக்கதை பார்க்க மாட்டாளாமா. எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்களேன். அவ்வளோதான் கேஸ். இதில் வேறு என்ன, எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் பட்டுச்சு அப்படின்னா, பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸு தான், அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கான எபிசோடுக்கு போயிடலாமா? ஸோ இன்றைக்கி எபிசோடு என்னாச்சு அப்படின்னா, மனோவை வந்து நம்ம ஆதி வந்து காப்பாற்றிட்டாப்புல, சரியா? சூப்பராக ஃபைட் பண்ணி காப்பாற்றிட்டாப்புல. ஆதி கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனில் பார்க்குற ஆதிக்கும் இந்த சீசனில் பார்க்குற ஆதிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் கையெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஃபேட்டான மாதிரி தான் தெரியுது. இருக்கட்டும், நல்ல விஷயந்தான்.
நீ அடுத்து ஏதாவது நல்ல ஒரு போலீஸ் கேரக்டர் அவருக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஜிம் பாடியாட் இருக்குது இல்லையா. ஓகே டன். ஸோ நம்ம கூமுட்டை பாரதியை வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு கைஸ். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி தான் பாரதியோட நடிப்பே நல்லா இருந்ததுங்க. இத்தனை நாள் பார்க்குறதுக்கு இந்த பாரதி வந்து இன்றைக்கான நடிப்பு செமையாக இருந்தது. ஸோ என்ன நடக்குது, காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது மருந்து போட்டு போகையில் பாரதி வந்து மித்ரா இவ்வளோ கெட்டவளான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் நைட் ஆயிரும், மித்ரா உள்ளே வருவா, கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு மேலே போகிறத பார்க்கும்போது பின்னாடி இருந்து பாரதி அப்படியே பார்த்துட்டு, நீ இவ்வளோ மோசமானவளா, இனிமேல் இவ இத்தனை நாள் இவ சொல்லிக்கிட்டு இருந்தா யார், மித்ரா, இனி மித்ராவோட ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இனி நம்ம பாரதியோட ஆட்டத்தையும் பார்க்கணும் கைஸ். இனி இது எத்தனை வாரம் தெரியல. ஐயோ சாமி, நீ பாரதியோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிற அப்படிங்கிற. நீங்கள் 2 பேரும் ஆட்டத்தை நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு கண்ணு பூத்து போச்சுப்பா. சரியா, கொஞ்சம் நல்ல ஆட்டமாக ஆடுங்க ஐயா. சரியா, எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டிசமாக ஆடுங்கப்பா. அதுக்கப்புறம் ஆனால் உண்மையிலே பாரதியோட அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது கேஸ். ரசிக்கும்படியாக இருந்தது. இத்தனை நாள் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் அவளோட நடிப்பு. அந்த ஃபேஸில் வந்து ஒரு ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வந்து அவளோட நடிப்பு வந்து சூப்பராக இருந்தது. நல்லா கண்ணெல்லாம் நல்லா பெருசாக வச்சு, மித்ரா நீ பாரதியோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிறேன்னு சொல்லுவா பாருங்க. செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன நடக்குது, இந்த குட்டி பசங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க மித்ராவோட பொருளெல்லாம் எடுத்து. நான் கூட அப்போ கூட ஏதாவது பொருளை உடச்சி இது பண்ணிடுவாளோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாட்டியும் அந்த லட்சுமி அம்மாவும் வந்து நீ உள்ளே போய் விளையாடுங்க, அவங்க தெரியாமல் எடுத்துட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே ஆமாம் நீங்கள் ஏன்த்த எதுவுமே பேசலை அவங்கள அப்படின்னோடனே, எனத்த பேச சொல்கிற, நம்ம ஏதாவது பேச போவோம், அப்புறம் பாரதி அங்கேருந்து வருவா, எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கோங்க மேடம் அவளே பேசிட்டு போயிடுவா, அது எதுக்கு அவள் பேசாட்டி நம்மளே சாரி கேட்டு போயிடலான்னு சொல்லி அந்த பாட்டி தெளிவாக பேசுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மனோவுக்கும் பாரதிக்கும் மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன். சரியா, மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மனோகிட்ட வந்து என்ன நடந்தது உண்மையை சொல்லுன்னு சொன்னோன்னே, அதாவது இவன் வந்து கேட்கும்போது, நான் உன்னோட கூட பிறந்த அக்கானா நீ என்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பல்ல, அப்படி என்கிட்ட சொல்லலை, நீ முதல்ல சொன்னியா, நீ உன்னோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே வந்து அந்த தம்பிக்கிட்ட சொன்னியா, நீ மனோக்கிட்ட சொன்னியா, நீ கூட பிறந்த தம்பியை முதல்ல நீ அவளை நினச்சியா, நீ முதல்ல அந்த கேள்வி நீ கேட்கும்போதே யோசித்து கேட்டிருக்கணுமா இல்லையா மிஸ்ஸஸ் பாரதி. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப கான்வர்சேஷன். இவன் லைஃப்பில் நடந்ததெல்லாம், வாசு செத்தது, வாசு இதயத்தை எடுத்து வச்சது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இவன் என்ன சொல்கிறான், இவன் ஆனவுனா அவசரம் கொடுக்குறான். மனம் வந்து ஏற்கனவே நிஷா விஷயத்தில் அவசரப்பட்டான். கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுத்திருந்தா அவளை காட்டி கொடுத்துருக்கலாம். அவசரப்பட்டு முடிவு எடுத்து போய் அவகிட்ட மாட்டி உயிரை இழக்க வேண்டியது இருந்தது இல்லைங்க. அப்போ அவசரப்படாமல் இருக்கணும்ல. அப்போ கரெக்டாக பாரதி வந்து அந்த இடத்துல செக் வச்சு, இந்த மாதிரி அவசரப்பட வேண்டாம், அவள் வழியிலே போய் அவளை வந்து நம்ம இது பண்ணலாம். சரியா, அதாவது மித்ராங்கிறவ இப்படி தான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே வெட்ட வெளிச்சு நான் காட்ட போகிறாங்களாமா. சரி, உலகத்துக்கே காட்டுங்கப்பா. சரியா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, முதல்ல மித்ராவை காட்டுறது இருக்கட்டும், முதல்ல சுதாகரை காட்டுங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி பண்ணுறதுக்கெல்லாம் அவன் தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான், இத்து போனவன். சரியா, அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் கேஸ். இன்னைக்கு எபிசோடு சூப்பராக இருந்தது. பாரதியோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேற லெவல், ரசிக்கும்படியாக இருந்தது. அந்த மனோகிட்ட பேசும்போதும் சரி, சூப்பராக அந்த அவள் வழியிலே போய் நம்ம அடிக்கணும், ஆதிக்கு அவளை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூமே பேசின இதை எல்லாமே சூப்பராக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. இன்றைக்கி தான் நாங்கள் வேறு பாரதியை பார்க்குறோம்ப்பா. சரியா, வேறு பாரதியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. ஃபயர் மோடில் இருந்தாங்க நம்ம பாரதி. இனிமேல் பாரதியும் மனோவும் சேர்ந்து மித்ராவுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த குட்டியாதி இருக்கான்ல, குண்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். சரியா, குண்டு வச்சு விளையாடும்போது தமிழுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். தமிழுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, இவன் போய் தண்ணி குடிக்க போகலான்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான். இந்த குண்டை கீழே வச்சுட்டு இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறா. யார், மித்ரா. ஃபோன் பேசிட்டு அப்படியே நடந்து வரையில் அந்த குண்டில் காலை வச்சு வலிக்கு விழுந்துடுறான். வலிக்கு விழுந்த உடனே தமிழுக்கு, அதாவது தமிழ் தான் தம்பி மேலே பாசமாக இருக்கிறவளாச்சே,
அதனால் நான் தான் குண்டை அங்கே போட்டேன்னு சொல்லி பழியை ஏற்றுக்கிட்டாலிருக்கு. இவ வந்து அடிச்சு போடுறா. யார்? மித்ரா வந்து அடிச்சிட்றா. தமிழை அடித்தங்காட்டி அவள் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, யார்? பாரதி கிட்ட சொல்கிறா. பாரதி வந்து அப்படியே மேலேருந்து சிங்கநடை போட்டு சிகரத்தை ஏறுன்ற மாதிரி அப்படியே வீறு கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே கீழே வந்து மித்ராவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அற உழுவுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரியா? பாரதி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு கண்டிப்பாக மித்ராவை வாங்கணும். சரியா? அப்போ தான் பாரதிக்கான ஒரு ஃபயர் மோடு வந்து இப்படி இருக்கும். சரியா? ஓகே கைஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம 2 சனிக்கிழமை எபிசோடு ப்ளஸ் இன்றைக்கி எபிசோடு 2மே ரிவ்யூ பண்ணனால என்னால் மற்ற சீரியலை வந்து பேச முடியல. மற்ற சீரியலை நம்ம நாளையிலேருந்து நம்ம பேசிடலாம். ஓகேவா? ஸோ உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு பார்க்கலாமா ரிவ்யூவில்? பாய். சொல்ல மறந்துட்டேன். அயலி எனக்கு உண்மையிலே காமெடியாக தான் இருக்குது கைஸ். அவங்க போடுற ஆடு எல்லாமே. போன வாரம் ஃபுல்லாக ஒரு ஆடு போட்டாங்க. என்னாச்சு? வர்மாவை கண்டுபிடிப்பாளா, ரித்திகா வாழ்க்கை காப்பாற்றுவாளான்னு போய் பேசிட்டு இப்போ ஒரு ஆடு போடுறாங்க. அயலிக்கு என்ன ஆடு? ரித்திகா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். இவன் வந்து அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் என்னமோ சொல்லிட்டு, வீட்டுக்குள்ளே போங்கடா. ஆனால் கல்யாணம் வந்து யார் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரில. தாலியோடு நிற்கிறா. ஒருவேளை இவங்களா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா? ஆனால் எப்படி இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்? அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அயலிக்கும் அவங்க வீட்டில் எந்த இதுவுமே கிடையாது. இவன் என் ஹீரோ தான் அவனோட அப்பா. அவங்க அப்பா தான் உள்ளே இருக்கிறான். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றும் புரியல, லாஜிக் புரியல. என்னமோ எங்கேயோ கதை இடிக்குது அயலி. அவ்வளோதான் கைஸ், நான் இதை மட்டும் சொல்லலாம் தான் இருந்தேன். அதை மட்டும் சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.